தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு. தமிழகத்தில் உள்ள 10 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான அறிவிப்பை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வெளியிட்டார். தமிழகத்தில் உள்ள 10 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான அறிவிப்பை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வெளியிட்டார். அதன்படி சத்தியமங்கலம் செவ்வாழை, கொல்லிமலை மிளகு, மீனம்பூர் சீரக சம்பா, ஐயம்பாளையம் நெட்டை தென்னை, உரிகம் புளி, புவனகிரி மிதி பாகற்காய், செஞ்சோளம், திருநெல்வேலி அவுரி இலை, ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை, செங்காந்தல் விதை ஆகிய 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக அரசு உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறது என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை உணர்த்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மண் வளத்திலிருந்து மக்கள் நலன் வரைக்கும் கவனித்து வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள அவர், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் வேளாண் செயல்முறைகளை ஊக்கப்படுத்திட அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். 10 ஆண்டுகளாக பாசன மின் இணைப்பு விண்ணப்பங்களை அதிமுக அரசு கிடப்பில் போட்டிருந்தது என்றும் 2.5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் இலவச மின் இணைப்புகளை திமுக அரசு வழங்கியுள்ளது என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உழவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள போதும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க கூட மனமில்லாத வகையில் மத்திய அரசு உள்ளது என்று கூறியுள்ள முதலமைச்சர், வேளாண் பெருமக்கள் மீது இரக்கமற்ற தாக்குதலை மத்திய பாஜக அரசு நடத்தி வருகிறது என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கும் அரசு திமுக என்று முதலமைச்சர் அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு.